சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 2 அத்தியாயம் 38 முல்லை முள்ளால் எடுக்கலாம். கடற்போரில் மரக்கலத்தோடு மரக்கலம் மோதும்போது எதிரி மரக்கலத்தின் பலகைகளை பிளந்து சுக்கு நூறாக அடிக்க வல்ல பெரிய இரும்பு ஆணிகளை அடித்தளத்தில் உடைய அகூதாவின் சீனத்து கப்பலை பாரதத்தின் கப்பலாக மாற்றவும், அதன் எடையை குறைத்து அதற்கு புறாமுக முகப்பும் பறவை சிறகுகளும் அமைத்து கடல் புறாவாக அதை நீர்ப்பரப்பில் பறந்து செல்லும்படி ஏற்பாடு செய்யவும் உத்தரவிட்டு, இந்த கடல் புறா தமிழகத்தின் கடற்காவியத்துக்கு பெரும் பொன்னேடு சேர்க்கும் எனவும் கூறிவிட்டு சென்றதை எண்ணி பார்த்து பெரும் வியப்பை கண்டியத்தேவன் கடற்கரையில் அடைந்தானென்றால், இளைய பல்லவனிட்ட உத்தரவை கேட்டதும் விவரிக்க இயலாத பெரும் மழை பெய்யும் திகிலையும் கூலவாணிகன் சேந்தன் கோட்டை மாளிகையில் அடைந்தான். அன்றைய காலையில் கடல் புறாவின் சிருஷ்டிக்கு உத்தரவை இட்டுவிட்டு விடு விடு என்று நடந்து கோட்டை மாளிகைக்கு நேராக வந்து சேர்ந்த சோழர் படைத்தலைவன் மேல் தளத்திலிருந்த தன் இரு வாசல் அறைக்கு சென்றதும் சில நிமிஷங்கள் தீவிர யோசனையில் இறங்கி அறையில் அங்குமிங்கும் உலாவினான். ஒருமுறை கடற்கரையை நோக்கியிருந்த வாயில் பக்கம் சென்று கடற்புறத்தை நோக்கிவிட்டு மீண்டும் அதன் எதிர்ப்புற வாயிலின் படியில் நின்று பகிட்பாரிசான் மலைப்பகுதியையும் தன் கண்களால் ஆராய்ந்தான். பிறகு வடபுற சாளரத்தின் வழியாக நகரத்தின் பெரும் கட்டடங்களையும் வீதிகளில் உலாவிக் கொண்டு பணிபுரிந்து கொண்டும் இருந்த மக்களையும் பார்த்து திருப்தியுடன் தலையை இருமுறை அசைத்தும் கொண்டான். அடுத்தபடி அந்த திருப்தி முகத்தில் பூரணமாக பிரதிபலிக்க அறை நடுவில் இருந்த பஞ்சனையில் அமர்ந்து எதிர்பக்கத்தில் இருந்த மது குப்பியையும் வெள்ளி கிண்ணம் ஒன்றையும் கையில் எடுத்துக்கொண்டு காவலன் ஒருவனை அழைத்து கூலவாணிகன் சேந்தனை உடனடியாக கூப்பிட்டு வருமாறு உத்தரவிட்டான். அந்த உத்தரவின் விளைவாக அறைக்கு வந்த கூலவாணிகன் அங்கு தனக்கு கிடைத்த பணியை கேட்டதும் பெரும் கிளிக்குள்ளாகி, ஐயையோ, என்னால் முடியாது, பெரும் ஆபத்து, என் தலை போய்விடும் என்று கதறினான் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. காவலன் அழைப்புக்கு பணிந்து மாடியறையில் நுழைந்த போது இளைய பல்லவன் இரு கைகளிலும் இருந்த மது குப்பியையும் வெள்ளி கிண்ணத்தையும் முகத்தில் பிரதிபலித்த லேசான வெறி குறியையும் கண்டதுமே தனது முகத்தை கசப்பாக்கிக் கொண்ட கூலவாணிகன் படைத்தலைவன் பேச ஆரம்பித்ததும் பெரும் பிரமிப்பின் வசப்பட்டான். கூலவாணிகன் உள்ளே வந்ததுமே, சேந்தா, அதோ அந்த கிண்ணத்தை எடுத்துக்கொள், உனக்கும் சிறிது மது தருகிறேன் என்று படைத்தலைவன் செய்த குடிமரியாதையை வேண்டாம் என்று கையாட்டத்தினாலேயே உணர்த்திய கூலவாணிகன் சேந்தன், எதற்கு அழைத்தீர்கள் படைத்தலைவரே என்று ஆரம்பத்திலேயே நேரிடையாக கேள்வி வீசினான். என்ன அவசரம் சேந்தா, உட்கார் என்று எதிரே இருந்த மஞ்சத்தை காட்டிய இளைய பல்லவன் அப்படி தான் சொன்ன பிறகும் சேந்தன் நின்று கொண்டே இருந்ததை கவனித்ததும் மது குப்பி கிண்ணம் இரண்டும் இரு கைகளிலும் துளங்க எழுந்திருந்து இரண்டு கைகளாலும் சேந்தனை தள்ளி கொண்டு போய் தோலை பிடித்து அழுத்தி எதிரே இருந்த மஞ்சத்தில் உட்கார வைத்தான். அந்த உபசரணையால் பெரும் அவஸ்தையடைந்த சேந்தன் இளைய பல்லவன் தனது தோலை பிடித்து அழுத்திய போது மது குப்பியிலிருந்து உடைமேல் அருவியாக ஓடிய சிவந்த மதுவை மிகுந்த வெறுப்புடன் ஒரு கையால் துடைத்துக் கொண்டான். துடைக்காதே சேந்தா, மது சிவந்தது, ரத்தம் போன்றது என்று நகைத்தான் இளைய பல்லவன். ஏன் துடைக்கக்கூடாது என்று சற்று வெறுப்புடன் சீரவும் செய்தான் சேந்தன். இப்போது மது ஓடுகிறது, துடைக்கிறாய். இதே சிவப்புடன் ரத்தம் ஓடினால் என்ன செய்வாய் என்று மறுபடியும் நகைத்தான் இளைய பல்லவன். ஏன் ரத்தம் ஓட வேண்டும்? சேந்தன் குரலில் திகைப்பிருந்தது. கத்தியால் உன்னை குத்தினால் ரத்தம் வராதா என கேட்டான் இளைய பல்லவன். வரும், ஆனால் யார் குத்தப் போகிறார்கள் என கேட்டான் கூலவாணிகன். யாரும் குத்தலாம், பூர்வ குடிகள் குத்தலாம், பலவர்மன் குத்தலாம் என கூறினான் இளைய பல்லவன். பலவர்மன் எதற்கு குத்துவான் என கேட்டான் கூலவாணிகன். அவனுக்கு இஷ்டமில்லாத பணியை செய்வதற்காக என கூறினான் இளைய பல்லவன். பொக்கிஷத்தை கையாள்கிறேனே, அதற்காகவா என கேட்டான் கூலவாணிகன். அதற்கு மட்டுமல்ல, அவன் பொக்கிஷத்தையும் நமது பொக்கிஷத்தையும் ஒன்று சேர்த்து விட்டாய் என கூறினான் இளைய பல்லவன். ஐயோ,
அப்படி செய்ய நீங்கள்தானே உத்தரவிட்டீர்கள் என கேட்டான் கூலவாணிகன். தவிர இரண்டையும் உண்மையாக நீ கலக்கவில்லை, கலப்பது போல் பாசாங்கு செய்தாய் என கூறினான் இளைய பல்லவன். அது உங்கள் உத்தரவுதானே என கேட்டான் கூலவாணிகன். செலவுக்கு நமது பொக்கிஷ பணத்தை எடுக்காமல் அவன் பொருளாக பார்த்து விரயம் செய்கிறாய் என கூறினான் இளைய பல்லவன். என்ன அநியாயம்! இதுவும் நீங்களிட்ட உத்தரவுதானே என கேட்டான் கூலவாணிகன். இப்படியே போனால் பலவர்மன் ஓட்டாண்டியாகி விடுவான் என கூறினான் இளைய பல்லவன். ஐயையோ, ஆக்க சொன்னது நீங்கள்தானே, எல்லா பழியையும் என்மேல் போடுகிறீர்களே. இந்த சம்பாஷணை ஒரு பக்கம் உக்கிரமாகவும் குற்றச்சாட்டாகவும் இன்னொரு பக்கம் கெஞ்சலாகவும் பயத்துடனும் நடந்தது. இடையிடையே இளைய பல்லவன் குடித்தான், நகைத்தான், குற்றம் சாட்டினான். கூலவாணிகனோ கெஞ்சினான், அஞ்சினான். அந்த கெஞ்சலையும் அவன் அச்சத்தையும் சிறிதும் லட்சியம் செய்யாத இளைய பல்லவன் குற்றச்சாட்டுகளை அடுக்கிவிட்டு கூலவாணிகனின் பரிதாப நிலையை பார்த்தும் மனமிளகாதவனாய், சேந்தா, அறையின் கதவுகளை தாழிடு என்று கடைசியாக உத்தரவொன்றையும் பிறப்பித்தான். உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தோரணை மறுப்புக்கு இடம் கொடாததாய் இருக்கவே வேறு வழியின்றி கதவுகளை தாழிட்ட சேந்தன் அடுத்து கிடைத்த உத்தரவை கேட்டு சிறிது கலங்கவும் செய்தான். எதிரே இருந்த மஞ்சத்தில் உட்கார போனவனை கையை காட்டி தடுத்த படைத்தலைவன், இப்படி வா, உட்கார் என் பக்கத்தில், மஞ்சத்தை விட பஞ்சனை சிறந்தது என்றான். குடிபோதை படைத்தலைவனுக்கு நன்றாக ஏறிவிட்டதை புரிந்து கொண்ட சேந்தன் சிறிது தயங்கினான். தயக்கத்தை கண்ட இளைய பல்லவன், வா இப்படி, மஞ்சள் அழகி கூட இல்லை, அவளுக்கு பதில் நீ உட்கார் என்று இறைந்து கூறி கட்டடம் அதிரும்படியாக நகைக்கத் துவங்கினான். அந்த நகைப்பை கேட்டு கதிகலங்கிய கூலவாணிகன் வேறு வழியின்றி பஞ்சனையின் முகப்பில் மெல்ல உட்கார்ந்து அச்சம் மிகுந்த பார்வையொன்றை இளைய பல்லவன் மீது வீசினான். அப்படி அவன் உட்கார்ந்த பிறகு இளைய பல்லவனின் அட்டகாசம் சிறிது அடங்கியது. நீண்ட நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்த இளைய பல்லவன் அனாவசியமாக மீண்டும் ஒரு முறை நகைத்தான். பிறகு ரகசியமாக தானே ஏதோ வார்த்தைகளை பேசிக்கொண்டான். பிறகு அறை கதவை திறந்து கொண்டு சென்று அங்கிருந்த காவலரை விரட்டி அவர்களில் ஒருவனை மாடிப்படியில் உருட்டியும் விட்டான். பிறகு மீண்டும் அறைக்குள் வந்து கதவை தாழிட்டுவிட்டு பஞ்சனையில் அமர்ந்தான். இளைய பல்லவன் சேஷ்டைகள் எதுவுமே புதிதாயில்லை கூலவாணிகனுக்கு. இத்தகைய ஆர்ப்பாட்டமும் கூத்தும் மாளிகை மாடியில் தினசரி நிகழ்வுகளாகிவிட்டதை அவன் உணர்ந்தே இருந்தான். ஆகவே அது எதுவுமே சேந்தனுக்கு வியப்பும் இல்லை என்றாலும் கதவு தாழிட்டதும் தொடர்ந்த இளைய பல்லவன் பேச்சு பெரும் பிரமிப்பை அளிக்கவே செய்தது அவனுக்கு. தலையை குனிந்து கொண்டு பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த சேந்தனை சேந்தா என்ற இன்சொல் திடீரென தலை நிமிர வைத்தது. அந்த சொல்லை விடுத்த இளைய பல்லவன் குரலில் துணித்த ஒலியும் பெரும் வியப்பை விளைவித்தது சேந்தனுக்கு. சற்று முன் இருந்த வெறி ஒலி இல்லை அந்த குரலில், அன்பு ஒலிதான் இருந்தது. ஓரளவு நிதானம் கூட இருந்தது. அதனால் நிமிர்ந்து இளைய பல்லவனை நோக்கிய கூலவாணிகனின் கண்களில் வியப்பும் பிரமிப்பும் கலந்து படர்ந்தன. இளைய பல்லவன் கண்கள் குடியால் சிவந்து கிடந்தாலும் முகத்தில் சாந்தம் நிலவி கிடந்தது. பேச்சிலும் அந்த சாந்தம் பரவி இருந்தது. சேந்தா என்று மறுபடியும் அழைத்தான் இளைய பல்லவன். ஏன் படைத்தலைவரே என்று கேட்டான் சேந்தன். உன்னை மிகவும் சோதனை செய்துவிட்டேன் என்றான் இளைய பல்லவன் நிதானத்துடன். ஆம், ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னான் சேந்தன். என் உத்தரவுகளை என்று இழுத்தான் இளைய பல்லவன். சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன் என்றான் கூலவாணிகன். இல்லை, நிறைவேற்றவில்லை என்ற இளைய பல்லவன் குரலில் நிதானம் இருந்தாலும் குற்றச்சாட்டும் இருந்தது. எதை நிறைவேற்றவில்லை என்று கோபத்துடன் கேட்டான் சேந்தன். பலவர்மன் பொக்கிஷ பெட்டிகளையெல்லாம் திறந்து விட்டாயா என கேட்டான் இளைய பல்லவன். ஆம், திறந்து விட்டேன் என கூறினான் சேந்தன். இல்லை, இன்னும் பாக்கி இருக்கிறது என கூறினான் இளைய பல்லவன். கிடையாது, பொக்கிஷ அறையில் பலவர்மன் பெட்டிகள் 10 இருந்தன. அவை அனைத்தையும் திறந்து விட்டேன். அவற்றில் 6 பெட்டிகளையும் இந்த மாத முடிவுக்குள் தீர்த்து கட்டிவிடுவேன். அப்புறம் பலவர்மன் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இளைய பல்லவன் கூலவாணிகனின் பேச்சை திருப்தியுடன் கேட்டாலும் முடிவில்
மெல்ல சொன்னான். இல்லை சேந்தா, பலவர்மன் உன்னை ஏமாற்றி விட்டான் என்று. கூலவாணிகன் முகத்தில் ஆச்சரியம் உண்டது. இல்லை, ஏமாற்றவில்லை. பெட்டிகள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன என்றான் அவன். இல்லை, உன்னிடம் இல்லை. திட்டமாக வந்தது படைத்தலைவன் பதில். 10 பெட்டிகளின் சாவிகளும் இதோ இருக்கின்றன என்று மடியில் இருந்த சாவி கொத்தை தட்டிக் காட்டினான் சேந்தன். பெட்டிகள் 11 என்று கூறி இளைய பல்லவன் கூர்ந்து நோக்கினான் கூலவாணிகனை. 11 என கேட்டான் கூலவாணிகன். ஆம் என பதில் உரைத்தான் இளைய பல்லவன். 11வது பெட்டி எங்கிருக்கிறது என கேட்டான் சேந்தன். பலவர்மனின் அந்தரங்க அறையில் இருக்கிறது என கூறினான் இளைய பல்லவன். அந்த அறையில் எங்கே என கேட்டான் சேந்தன். தரையில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த இரும்பு பேழை. இந்த 10 பெட்டிகளில் இருக்கும் செல்வத்தை விட அதில் அதிக செல்வம் இருக்கிறது என கூறினான் இளைய பல்லவன். அதன் சாவி என கேட்டான் கூலவாணிகன். பலவர்மன் கழுத்தில் உள்ள தங்க சங்கிலியில் இருக்கிறது என கூறினான் இளைய பல்லவன். அத்தனை பத்திரமாக வைத்திருக்கிறானா என கேட்டான் சேந்தன். ஆமாம் என பதில் உரைத்தான் இளைய பல்லவன். அதை என்று கூறிய கூலவாணிகன் இளைய பல்லவனை அச்சத்துடன் நோக்கினான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் இளைய பல்லவன். அந்த தலையசைப்பை கண்ட சேந்தன் முகத்தில் ஈயாடவில்லை. அதை அதை எடுக்க என்னால் முடியாது படைத்தலைவரே என்று பயத்தால் குரல் நடுங்க கூறினான் சேந்தன். எடுக்க வேண்டாம் சேந்தா, வேறு வழி இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். என்ன வழி என்று வினவினான் சேந்தன், அச்சம் சிறிதும் அகலாமலே. உன்னிடம் மெழுகு இருக்கிறதல்லவா என்று கேட்டான் இளைய பல்லவன். எந்த மெழுகு என கேட்டான் சேந்தன். நம் நாட்டில் பிரதிமைகள் செய்ய அமைப்பு எடுக்கும் மெழுகு என கூறினான் இளைய பல்லவன். இருக்கிறது என கூறினான் கூலவாணிகன். அதை எதற்கு உபயோகப்படுத்துகிறாய் என கேட்டான் இளைய பல்லவன். பூட்டின் வாயமைப்பு எடுத்து என்று ஏதோ சொல்லப்போன கூலவாணிகன் முகத்தில் பெரும் கிளி படர்ந்தது. திடீரென திகைத்த அவன், பலவர்மன் கழுத்து சாவியில் மெழுகை அமர்த்தி என்று ஆரம்பித்து மேலே சொல்ல முடியாமல் திகைத்தான். கழுத்து சாவியில் மெழுகை ஒட்டி அமைப்பு எடுத்துக்கொள், அதை வார்ப்படக்காரனிடம் கொடுத்து சாவி ஒன்று செய் என்றான் படைத்தலைவன். இத்தனைக்கும் கழுத்தை காட்டிக் கொண்டிருப்பானா பலவர்மன் என வினவினான் சேந்தன். காட்டிக் கொண்டிருப்பான். இன்றிரவே அந்த பணியை செய் என கூறினான் இளைய பல்லவன். கூலவாணிகன் முகத்தில் பெரும் திகில் படர்ந்தது. முடியாது, என்னால் முடியாது, பெரும் ஆபத்து, என் தலை போய்விடும் என்று கதறினான். இளைய பல்லவன் மிகுந்த நிதானத்துடன் கூலவாணிகனை சில வினாடிகள் நோக்கினான். பிறகு அவன் காதுக்கருகில் குனிந்து, சேந்தா, இன்றிரவு பலவர்மன் அந்தரங்க அறைக்குள் செல். உனக்கு எந்தவித எதிர்ப்பும் இருக்காது. மெழுகை சாவியில் ஒத்தி எடுத்துக்கொள். அவசரப்படாதே, நிதானமாக செய். மெழுகின் அமைப்பு சிறிது தப்பினாலும் அந்த பெட்டியை திறக்க முடியாது. அந்த பெட்டியில் பெரும் செல்வம் இருக்கிறது. அந்த செல்வம் எனக்கு வேண்டும் என்றான். கூலவாணிகன் கை கால்கள் நடுங்கின. பலவர்மன் கொடியவன், வஞ்சகன் என்று கலக்கத்துடனும் நடுக்கத்துடனும் சொற்களை உதிர்த்தான் சேந்தன். வஞ்சகத்தை வஞ்சகத்தால் வெல்ல வேண்டும், முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்ற இளைய பல்லவன் குரல் திடமாக இருந்தது. இன்று இரவு நள்ளிரவில் அந்த அறையில் நுழைந்துவிடு, புரிகிறதா என்று படைத்தலைவன் உத்தரவும் கெடுபிடியுடன் இருந்தது. அந்த உத்தரவை பெற்ற சேந்தன் பெரும் கலக்கத்துடனும் வேதனையுடனும் தன் இருப்பிடம் சென்றான். அன்றைய பொழுது வழக்கத்துக்கு விரோதமாக வெகு வேகத்துடன் ஓடியது. நள்ளிரவில் மெல்ல மெல்ல நடந்தான் கூலவாணிகன் பலவர்மன் அறையை நோக்கி. வழியிலோ அறை வாயிலிலோ காவலர் இல்லை. ஏன் இல்லை என்பதற்கு மாடியில் கேட்ட இளைய பல்லவன் குடிவெறி கூச்சலும் காவலர் கொம்மாளமும் விளக்கம் காட்டின. காவலர் இல்லை என்ற தைரியத்தால் மெல்ல உள்ளே நுழைந்தான் சேந்தன். அந்த அறையில் இருந்த கோர காட்சியைக் கண்டு அடியோடு நிலை குலைந்து போனான். பலவர்மன் ஒரு மஞ்சத்தின் மீது குப்புற விழுந்து கிடந்தான். அவன் முதுகு பூராவும் செங்குருதி ஓடி இருந்தது. அந்த குருதி அறையின் மங்கலான விளக்கொலியில் மிக பயங்கரமாக தெரிந்தது. சுவரில் இருந்த படங்கள் அந்த பயங்கரத்தை அதிகப்படுத்தின.
அந்த காட்சியின் பயங்கரத்தால் கை கால் வெலவெலக்க, மார்பு துடிதுடிக்க, உடல் வியர்க்க திரும்பி ஓடிவிட எத்தனித்தான் கூலவாணிகன். அறையின் மூலையிலிருந்து கிளம்பிய நில் என்ற சொல் கூலவாணிகன் கிளியை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றது. கால்கள் நடுங்க, உணர்ச்சிகள் சிதறியோட, சொல்லொன்னா பயம் பிடித்து வாட்ட, நின்ற இடத்திலேயே நின்ற கூலவாணிகன் அந்த சொல்வந்த திசையில் கண்களை ஓடவிட்டான். அறையின் இருண்ட மூலையிலிருந்து அவனை நோக்கி ஓர் உருவம் அசைந்து அசைந்து மெல்ல மெல்ல நடந்து வந்தது.